என்ன லஞ்சமா? லஞ்சமா அப்படின்னா என்ன சார்? இங்க கொடுத்தா அதுக்கு பேர் லஞ்சம், கோர்ட்ல கட்டினா அதுக்கு பேர் அபராதம். கோர்ட்ல கொண்டு போய் கட்டுங்க. என்ன ரஹ்மான், புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் ரோட்லயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், என் பொண்டாட்டியா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். இவர் 3 நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து. இவரை தேடித்தானே நான் வந்தேன். அதுக்கு நான் ஃபைன் கட்டணுமா? டேய், சட்டத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்டா. இந்த பார், நீயே ஜமீலாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஃபைன் கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வா போ. சட்டத்தை நீ பெருசாதான் மதிக்கிற, நான் இல்லன்னு சொல்லல. கள்ளக்கடத்தல் கேஸ்ல புரோக்கர் பூதலிங்கத்தை நீ அரெஸ்ட் பண்ண, உனக்கு மேல இருக்கிற இன்னொரு அதிகாரி அவனை விடுதலை பண்ணிட்டான். இப்ப என்ன பண்ண போற? பூதலிங்கத்தை விடுதலை பண்ணிட்டாங்களா? விடுதலை பண்ண சொன்னேன், அது மேலிடத்து உத்தரவு. சார், அந்த கடத்தல் கும்பல கையும் மையுமா நானே பிடிச்சேன். யார் அரெஸ்ட் பண்றதுன்னு ஒரு வரம்புற வேண்டாமா? ஏதோ ஏன்னு கேட்க யாரும் இல்லாத ஏழைப்பாளையங்களை அரெஸ்ட் பண்ணா பரவாயில்ல. சட்டத்துக்கு விரோதமா நடக்கிற சமூக விரோதிங்க மந்திரியா இருந்தா கூட தண்டிக்கப்படணுங்கிறதா என் லட்சியம். லட்சியமாவது மண்ணாவது சந்தர்ப்பவாதம் தாயா இப்ப சரியான பாலிசி. பச்சோந்திங்க பல கலர் மாறலாம், ஆனா மனுஷன் பல கலர் மாறுறதுதான் பச்சோந்திக்கு பாதுகாப்பு. அதை முதல்ல புரிஞ்சுக்க மேன். எப்படியும் வாழ்ந்தா போதுங்கிறத என்னால